ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம் காசு பணங்க. காசு பணம் இருந்தால் தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க. நான் வீட்டில் இருந்துகிட்டே என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு 2 குழந்தை இருக்குது. ஃபஸ்ட்டு பொண்ணு எல்கேஜி படிக்கா. 2வது பொண்ணு பிறந்து இப்போ 3 மாதம்தான் ஆகுது. செகண்ட் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ கை குழந்தைய வச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. அவளுக்கு ஒரு 1.5 வயசு இல்லை 2 வயசு ஆகிற வரைக்குமே நம்ம எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துட்ருக்கேன். வீட்டில் தச்சு கொடுப்பேன். நான் ப்ளவுஸு, சுடிதாரு, கிளிசல் என்ன எனக்கு கிடைக்குதோ அதை நான் தச்சு கொடுப்பேன். என்னை மாதிரி வெளியில் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நான் நிறைய ஐடியாஸ் சொல்கிறேன். வீட்டில் இருந்து எந்த மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது டெய்லரிங் வேலை தான். டெய்லரிங் வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மிஷின் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கிளிசல் இந்த மாதிரி வாங்கி தச்சு கொடுக்கலாம். அதில் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு டாப் ஆல்ட்ரேஷன் பண்ணாலே 50 ரூபாய்க்கு குறையாமல் யாருமே வாங்க மாட்டேங்காங்க. அப்படி வீட்டுக்கு உங்களுக்கு துணி வரலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டெய்லர் கடையில் அந்த மாதிரி போய் கேளுங்க. வீட்டுக்கு தருவீங்களான்னு கேளுங்க. வீட்டுக்கு வாங்கி வச்சு தச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டெய்லர் கடையில் பெரிய பெரிய டெய்லர் கடையிலலாம் இந்த ப்ளவுஸு, சுடிதாரு அதெல்லாம் தைக்கிறதுல அவங்க பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் எனக்கு சாரீ நான் ஓரம் அடித்து கொடுக்குறேன் அந்த மாதிரி வாங்கி ஒரு சாரீக்கு ஒரு 15 ரூபாயோ அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் வாங்கி வச்சு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் டெய்லரிங் வேலை தெரியலனாலுமே இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எப்படி தைக்கணும் என்ன ஏது அந்த மாதிரி நம்ம என்ன போட்டாலுமே யூடியூப்பில் சொல்லித்தரதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது சமையல் நல்லா பண்ணுவீங்கன்னா சமைச்சு கொடுக்கலாம். வெளியில் இந்த வயசானவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தங்கி இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்கலாம். 3வது வேலை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம். வீட்டில் இருந்து குட்டி குட்டி பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம். இப்போ பார்ட் டைம் ஜாப் டைப் பண்ணி கொடுக்குறது, எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் தேடி வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னா நமக்கு பூ கட்ட தெரியும் அப்படின்னா வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும். பூ கட்டி வச்சு பூ கூட இப்போ கட்டி சேல்ஸ் பண்ணலாம். இன்னொரு வேலை என்னென்னா இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா அந்த பச்சை பயிறு, அப்புறம் கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நைட்டு ஊற போட்டு மறுநாள் அது முளைச்சி வந்துடும். அதை நெருத்து பேக்கெட் போட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொண்டு போடுவாங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்குமா. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பண்ணி கொடுக்குற பொருள் தரமாக இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வீட்டிலே துணி வியாபாரம் மாதிரி பண்ணலாம். அந்த நைட்டி, ப்ளவுஸ் பிட்டு, பாவாடை, துண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் மசாலா பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே. இந்த மல்லிப்பொடி, வத்தப்பொடி, அதுக்கப்புறம் இட்லி பொடி இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வச்சே ரெடி பண்ணி பேக்கெட் போட்டு கடைகளில் கொண்டு கொடுக்காங்க. அந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பாப்பா மட்டும் இருக்கையில் நான் வெளியில் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அவளுக்கு ஒரு 2.5 வயசு ஆகையில் நான் அவளை விட்டுட்டு வேலைக்கு போனேன். எங்கே விட்டுட்டு போனேன்னா டே கேர்னு சொல்லுவாங்க. அது ஸ்கூல் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு. அப்போ குழந்தையும் வச்சுட்டு அவங்களால வெளியில் வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் குழந்தைய இந்த டே கேர்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுட்டு போவாங்க. அப்படி தான் நானும் விட்டுட்டு போனேன் பாப்பாவை. அங்கே ஒரு பாட்டி தான் இருப்பாங்க. நான் எங்கள் பாப்பா கொண்டு விடையில் 2500 ரூபா கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு. சாட்டர்டே சண்டே லீவு.
சாட்டர்டே சண்டே நம்ம தான் பார்த்துக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே கூட குழந்தைங்கள வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா குழந்தைய வந்து நீங்கள் நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ரொம்ப இல்லைனாலும் ஒரு 5 பிள்ளைங்க வந்தால் போதும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான், இந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஒரு குழந்தைக்கு 2000 ரூபான்னு வாங்கினாலுமே ஒரு 5 பிள்ளைங்க வந்தால் மாதம் 10,000 ரூபாய் ஆச்சு. அப்படி தான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து நம்ம பெருசாக பண்ணோன்னா அதுக்கு வந்து லைசன்ஸு அது இது நிறைய இருக்கும். நிறைய பேர் குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த வேலையை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நம்மளோட இடத்துக்கு நம்மளோட ஏரியாவுக்கு எந்த வேலை செட் ஆகுமோ அந்த மாதிரி யோசித்து வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைனாலும் ஒரு வேலை வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். எதையுமே வந்து விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. இது செட் ஆகலை அது செட் ஆகலை நம்மளால் எதுவுமே முடியாது அந்த மாதிரி நினச்சிட்டு என்றைக்குமே போயிடக்கூடாது. ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலையை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நானுமே அப்படி தான். எனக்கு பாப்பா வச்சுட்டு வெளில வேலைக்கு போக முடியாது. நானும் வீட்டுக்கு வரதை வாங்கி தைச்சிட்டு என்னால் முடிஞ்ச வேலையை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன தான் நம்மளை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் வேலை பார்த்து உங்களோட சம்பளம்னு சொல்லி உங்கள் கையில் எடுத்து பாருங்களேன். அதோட சந்தோஷமே தனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.